அவனா என் பிறந்த நாளுக்கான சமையல் சவாலை செய்யலாம். முதல் பணியானது ஒரு கேக். அது என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும். ஓ, நான் புரிந்து கொண்டேன். நல்லது. முதலாவதாக மாவு செய்ய எனக்கு முட்டைகள் மற்றும் மா தேவைப்படும். கலவைக்கு பால் ஊற்றி ஒரு குத்து விளக்கால் அதை கலக்குங்கள். ஆனால் எதையும் சிதறாமல் கவனமாக செய்யுங்கள். அது அபாரமாக வந்தது. தற்போது நாங்கள் மாவை ஒரு வார்படியில் ஊற்றி அடுப்புக்குள் அனுப்புகிறோம். சரியானது. என் பிஸ்கட் சீக்கிரமா வெந்து கொண்டிருக்கு. புவிஷப்படுத்த தண்ணீர், சர்க்கரை மற்றும் ரோஜா இதழ்களை ஊற வைக்கிறேன். பூக்களை சேர்த்து இனிப்பு சேர்த்துவிட்டு கலக்கவும். சரி, இனி இது இனிப்பு உணர்வாக அமையும். கலவை சரியான நிலையில இருந்துச்சு. அச்சா, கேக் செருக்கும் நேரம் இது. ஷ்பர்களே, மிக முக்கியமானது கிரீம் சீசம் மறக்காதது. புதிய பூரிப்பு மேல் ஒரு கேக். அப்படியே அந்த சலமாவ், அரைக்கறிகள் மற்றும் மலர்களையும் மறக்காதீர்கள். இப்பொழுது நெருப்பு மூழ்கிகள் சேர்க்கலாம். இதற்கடுத்தது வாலா. என் கேக் ஏற்கனவே ஏழ்மையான அலங்காரம் மட்டுமே இன்னும் வேண்டும். இது மற்றவற்றுடன் ஒப்பிடப்படுகிறது. நான் செதுக்குன்றியுடன் மெதுவாக கிரீமை பூசுகிறேன். வள்ளி ஐசிங்கை கேக்கின் மேல் ஊற்றவும். கேக்கு டோனட்கள், மகரூன்கள் கேக் பாப்ஸால் அலங்கரிக்கவும். 나는 무칠만 나이스 빼네. சரி, நான் கேக் சமைக்க தெரியாது. ஆனால் மை பயனிட்டு ஒரு கப் கேக் செய்வது எப்படி என்பது எனக்கு ரொம்ப தெரியும். ஒரு முட்டை உடைத்து மா, காகாவோ, பால், வெண்ணெய் இது சபையை எடுத்து கலந்து நன்றாக பிசையுங்கள். இப்போது நான் ஸ்கிட்டில்ஸை மறந்து விட்டேன். சரி, அதை ஒரு கோப்பையில விட்டு மைக்ரோவேவுக்கு உள்ளிடுங்கள். போம், இப்ப காத்திருக்கலாம். ஆஹா, என்ன ஹேங்குன்னு. நான் எனது ஜேபில ஒரு மெழுகுவர்த்தி வச்சிருந்தேன் என்று நினைக்கிறேன். ஆஹா, அது இதோ. இன்பமாக உணவருந்து சுட்டி சகோதரி. ஆஹா, மிகவும் நன்றி. நான் என் சகோதரர் தரும் கேக் தொடங்கி மெழுகுவர்த்தியை ஊதுவேன். ஓ, அது போயிற்று. அது முட்டையின் ஓட்டைதானா? ஓ, மோசம். அதை சாப்பிட மாட்டேன். வாவ், நான் பாட்டி செய்யப்பட்ட கேக்கில் மெழுகுவர்த்தியை ஊதலாம். எனக்கு 1 கிலோ ஐஸ்கிரீம் கேக்கும் எல்லாவற்றையும் வேண்டும். ஹூரே! நீங்க அங்க என்ன செய்றீங்க பாட்டி? இத பூசிக்கோடா கனியோ. அப்படி ஓ ஓ, இந்த கேக் ரொம்ப சுவையானதா தோணுது. இத விரைவில் முயற்சி பண்ண வேண்டும். ஓஹோ, அரே, அத என்ன மாதிரியான ஃபுல்லுன்னு சொல்றது? புதினா? ஐயோ, எனக்கு அது பிடிக்கல. சரி, இன்னும் செஃபின் கேக் இருக்கிறது. அப்படியா? அருமையா உள்ளது. நன்றி, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, முயற்சிக்கலாம். ருசி செஃப், உங்க கேக் ரொம்ப ருசியா உள்ளது. ஹூரே! நான் நடத்தியேன். மெனுவில் நிறைய இருக்குது, ஆனா எனக்கு அதுல எதுவும் வேண்டாம். ஓ சரி, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் செய்யுங்க. வாவ், நல்ல தேர்வு பென். உன் பாட்டி நல்ல ஐஸ்கிரீம் பற்றி நிறைய தெரியும். இப்போது அவற்றை செய்யவில்லை.
எனக்கு ஸ்ட்ராபெரி தேவை. நான் அதை காலை நேரத்துல என் தோட்டத்துல இருந்து எடுத்தேன். அதை பிளெண்டரில் ஊற்றுங்கள். இப்போது நாங்கள் அனைத்தையும் அடிக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி பசுமையாக மாறியது. Ice cream azul words that stare at wonder ice cream the Google free bower to சரி, நான் ஏதோ மறந்துட்டேன். ஓ சரி, நான் சில டாஸா பால் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு அச்சிலும் கொஞ்சம் பால் ஊற்றுங்கள். இது ருசியாக இருக்கும். மேலும் கிவி சேர்க்கவும். நிச்சயமாக கிவியை நறுக்கி 3 முறை துருவவும். அப்படியே. இப்போது நாங்கள் ஒரு கிவியை வடிவங்களில் சமமாக செய்கிறோம். இப்போது ஐஸ்கிரீம் நிச்சயமாக தயாராகிவிட்டது. குச்சிகளை கலக்க வேண்டும். டாடா, வாவ் பாட்டி, நான் ஒரு சிறப்பு பலகையில் உருண்டைகளாக என் சொந்த ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இது மிகவும் குளிராக உள்ளது, எனவே அதில் எல்லாம் உறையும். கொஞ்சம் பாலை ஊற்றவும். இப்போது கொஞ்சம் பாண்டா. இது ஒரு இனிமையான நிறம் மற்றும் கனி சுவையை தரும். இது ஒரு சிறந்த பானம். முழு பாட்டிலும் போதும். சுவையாக இருக்கிறது. அதை அப்படியே ஊற்றுங்கள். இப்போது மினி ஓரியோஸ் சேர்ப்போம். இது மெகாட்டுக்கு ரொம்ப சாக்லேட்டாகவும் சுவையாகவும் இருக்கு. பென் பைத்தியம் பிடிச்சிருவான். எல்லாத்தையும் 2 கத்திகளால் ஒன்னா கலக்கணும். ஓ ஆம், அப்படியே. சரி, 10 ஸ்டாண்டு பாருங்க. ஓ வாவ், எவ்வளவு குளிர். செஃப் பாட்டிக்கு ஒரு அருமையான ஐஸ்கிரீம் இருக்குது. ஆனா நானே இன்னும் எதுவும் பண்ணல. நான் ஐஸ்கிரீம் எப்படி செய்வது? ஆனால் நான் அதை சமைக்க வேண்டுமா? நான் ஐஸ்கிரீம் விற்பவரிடமிருந்து ஐஸ்கிரீம் வாங்கலாம். ஹே வணக்கம், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேண்டும். சரி, இது தயாராகிவிடும். இதோ உங்களுக்கு. இது ரொம்ப சுவையா இருக்குது. நான் பெருக்கு காட்ட முடியுமா என்று ஆசைப்படுகிறேன். பை பை, என்ன ஒரு அழகான ஐஸ்கிரீம். எனக்கு எல்லாம் தயார். செஃப், நீங்களும் முடித்து விட்டீர்களா? கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் ரோல்களை உருட்டி அதற்கு ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுவதுதான் மீதமுள்ளது. நிறைய ஸ்ட்ராபெரி சிரப், ப்ளூபெரிகளையும் வைக்கலாம். இது ஐஸ்கிரீமுடன் நல்லா பொருந்தும். எல்லாம் தயார். சரி, படைப்பாற்றலான ஐஸ்கிரீம் பரிமாறுதல். சரி செஃப், நானும் எல்லாம் தயார். நான் என் ஐஸ்கிரீமை தட்டில் வைத்து ஸ்ட்ராபெரி கொண்டு அலங்கரிக்கிறேன். எல்லாரும் ஏற்கனவே ஐஸ்கிரீம் செய்து விட்டதால் ஐஸ்கிரீம் உருகுவதற்கு முன் அவர்களுக்கு காட்டு நேரம் வந்துவிட்டது. இதை முயற்சிப்போம். வாவ், எல்லாமே சுவையா இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் கோன் இது ரொம்ப அழகாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறது. ஆனால் இந்த ரோல்களை பாருங்கள். நான் இவற்றிலிருந்து தொடங்குகிறேன். சுவையை ரிப்பீட் பண்ணுவோம். ஒரு சுவையா பெரி சுவை பண்ணோஸ் மட்டி ஓரியோ கிரன்ச் அருமையாக உள்ளது. சிப்பது பாட்டின் ஐஸ்கிரீமை முயற்சிப்போம். ஓ, குளிர்ச்சியா இருக்கிறது. இது தர்பூசணியை போல தெரிகிறது. ஆனால் ஸ்ட்ராபெரி சுவையாக உள்ளது. ரொம்ப சுவையாக இருக்கிறது, ஆனால் குளிர்ந்து இருக்கிறது. சரி, மீதம் உள்ளது இதுவே. இது ரொம்ப அழகாவும் வித்தியாசமாகவும் தெரியுது. இத பரிசோதிப்போம். இது ரொம்பவும் சிறந்த ஐஸ்கிரீம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆம், இது அருமை. இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓ உண்மையா? நன்றி அண்ணா, என் ஐஸ்கிரீம் சிறந்தது. ஊஹூ. என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். அடா, இப்படியா? பாய். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்ட் சொல்றோம். இன்னொரு போன்றாணி பிடிச்சேன். அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி,
இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? நான் குறைந்த பக்கம் செய்கிறேன். இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. ஓ, இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ ஸ்கம்பாச்சி just curious you அலங்கரிக்கிறேன். seriously waffle or whatever gig oh இது நல்லா இருக்கும் பட்டம். just இருக்கும் yeah நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாஃபிள் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சுட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும், ஓ வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. எனக்கு பிறந்தநாள் வைஸ் ஃப்ரை வருக்கு. எனக்கு பிறந்தநாள் கேக் செய்யுங்க. ஒரு கிண்ணம் எடுத்து அதில் மா ஊற்றுங்கள். அடுத்ததாக ஷக்கு, கொஞ்சம் 2 முட்டைகள். அப்படிதான் எனக்கு ஊதா நிற கேக் கிடைச்சது. அப்படித்தான் நான் சாக்கோலேட் கிரீமை பயன்படுத்துவேன். ரெயின்போ கேக்கை அசெம்பிள் செய்தோம். நிறமுள்ள அடுக்குகளை செய்தேன். ஆப்பிள் நூடல்லாவ நடுவில் ஊற்றுவோம். இது போல கேக்க மூடி கிரீமோட கேக்கு மிருதுவாகவே செய்யுங்க. புதும் இப்ப எல்லா கிரீமையும் சமமா பரப்புவோம். Especially on time was tag. Our main மெழுகுவர்த்திகள் சேர்ந்து சுழற்றினோம். சில விஷய பஞ்சு கோல்களை இடுவோம்.
ஷீலாவிற்கு இது ரொம்ப பிடிக்கும் என்று எனக்கு உறுதி. மற்றும் எனக்கு ஒரு கேக் இருக்கிறது. அதை நான் கடையில தான் வாங்கினேன். மாலிசன் கோடு குடிச்சு இந்த என்ச் பார்ப்போம். கொதிக்கும் தண்ணீர் இருக்கிற கெட்டலுக்குள் சாக்லேட்டை உருக்குவோம். அதை பிளாஸ்டிக் கேக் மூடியில ஊற்றி இந்த மாதிரியின் வடிவத்திற்கேற்ப சாக்லேட்டை பங்கிடுவோம். அற்புதம். ஆனால் எனக்கு மூடிய பழம் தேவையில்லை. பை பை. Now let's put the chop. ஒரங்கு அது நான் விரும்பியதல்ல. நான் தவறான துண்டை தூக்கி எறிந்தேன். ஏன் அதை தூக்கி போட்டேன்? மின்டஸ் அதை சேர்க்க முடியுமா? இல்ல, இது இனி வேலை செய்யல. என்ன நடக்குது? வாடி இல்லாம ட்ரைம் சிக்கிட்டு ஹார்ட் ஃபிளேக். இது கோழி தான் இருந்துச்சு. இது ஒரு பிரச்சனை இல்லை. என்னிடம் ஒன்று இங்குள்ளதுண்டு. இதை பேக்கிங் சீட்ல வைக்கிறோம். மேலும் என் சிறிய செல்லப்பிராணியை கரவறையிலிருந்து எடுத்து விடுகிறோம். வாருங்கள், போய் எங்காவது நட. கொஞ்சம் எண்ணெய் மற்றும் மசாலா சேர்ப்போம். சரியாக்கினோம். எல்லாத்தையும் கோழிக்கால் மீது பூசி கோழி தயார். ஷீலாவுக்கு இது பிடிக்கும். உனக்கையா? உங்ககிட்ட கேக் ஏன் இருக்குது? இருக்கு. இல்ல. இங்க கோழி ஏன் இருக்குது? நான் கேக் கேட்டேன். சரி, இங்க கேக்ஸ் ராக்ஸ் இல்ல. ஆனா வாட்ப்ராயில் இந்த வண்ணத்தை முயற்சிப்போம். ஆமா, எவ்வளவு ருசிகரமா இருக்குது. இதன் உள்ள சாக்லேட் இருக்குது. மற்றவைகளை நான் முயற்சிக்கவே விரும்பல. சாக்லேட் கேக் வெற்றி பெறுகிறது. ஆமா, வெற்றிக்கிறது. என்னை சொல்ல வாழ்த்து.